إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹும் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அத்தனை உயிரினங்களிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பெற்று திகழக்கூடிய படைப்பாக மனிதனை ஒன்றாக படைத்திருக்கின்றார். சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய நம்மை நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் விட்டு விடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை தந்து இந்த உலக வாழ்க்கை மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதனை ஒரு சோதிப்பதற்காக இந்த உலக வாழ்க்கை இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கின்றான். சிறந்த வாழ்க்கையை இவன் பெற வேண்டும் என்றால், நிரந்தரமான மகிழ்ச்சிகிற ஒரு வாழ்க்கையை இவன் எட்ட வேண்டும் என்றால், இவனுக்கு தரப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை இவன் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தூதர்மார்கள் மூலமாகவும் இறைவன் இந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லி நேர் வழிபடுத்திருக்கின்றான். அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இறுதியாக தூதராக நியமிக்கப்பட்டவங்க கூட இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டிய ஏராளமான செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கார்கள். ஒன்றும் விட்டுவிடாமல் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டி எல்லாவற்றையும் சொல்லி சென்றிருக்கார்கள். ஒரு மனிதராக வாழக்கூடிய இந்த மனிதன் சக மனிதரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இவர் தன்னுடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளையிடத்தில் இந்த பெற்றோர்களாக திகழக்கூடிய இந்த மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா துறைகளிலும் எல்லா விஷயத்தையும் இந்த மார்க்கத்தில் சொல்ல வேண்டிய எல்லா அம்சத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கின்றான் இறைவன். இத்தகைய மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கக்கூடிய நம்ம இடத்துல சில பணிகளையும் கூட அது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். இந்த உலகத்தில் மனிதன் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவனாக இருந்தால் இறைவனும் இறைவன் தூதர் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அப்படி அவருடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் விரும்பக்கூடிய வாழ்க்கை என்ன? இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழணும், கஷ்டப்படக்கூடாது, சிரமம் அடையக்கூடாது, சிரமம் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்னெல்லாம் நாம் கையாள வேண்டும், ஒரு தொழில் ரீதியாக இருந்தாலும் கூட முன்னேற்றக்கான வழிகள் என்ன, எல்லாவற்றையும் சிந்தனைகளை செலுத்தி இந்த உலக வாழ்க்கைக்காக இவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கவனம் செலுத்துகின்றான். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாளை மறுமையில் இந்த மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான துறைகளிலும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாரு. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதராக இருந்தாலும் கூட நபி வரமாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த உலகத்தில் நபி என்று எந்த நபியும் வர முடியாது. காத்தபுன் நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. இவர் தான் இறுதி தூதர். பிறகு வேற தூதர் வரமாட்டார்.
அப்படி இறுதி தூதராக இருக்கக்கூடிய இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொன்னாலும் கூட அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று விடை பெறக்கூடிய ஹஜ்ஜில் சில உபதேசம் செய்தார்கள், அறிவுரை சொன்னார்கள். மக்கள் மத்தியில் 23 ஆண்டு காலம் மக்களோடு மக்களாக பழகியிருக்கிறார்கள். மார்க்கத்தில் வரக்கூடிய வகை செய்திகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அதை சுட்டி காட்டி தடுத்திருக்கிறார்கள். எதெல்லாம் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதையெல்லாம் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்து விதால அந்த மக்கள் மத்தியில் சொன்னார்கள், 23 ஆண்டு காலம் செய்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எவ்வாறு நடந்தார்களோ அத்தனையும் சாருக்கிலிருந்து சொன்ன மாதிரி சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த உம்மத்தினர்கள் கவனமான முறையில் சிந்தனைகளை செலுத்தி வாழக்கூடிய முறையும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான முறை சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? இந்த உம்மத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சத்தை சொல்லக்கூடிய இடத்துல, என்னிடமிருந்து ஏதேனும் ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தது என்றால் அது உங்களோடு வைத்து விடக்கூடாது, அது பிறகு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி நீங்கள் கிடைத்திருந்தாலும் கூட அது உங்களுக்கு கிடைத்து விட்டதோ என்று நீங்கள் வைத்துக் கொள்ளாம, யாருக்கெல்லாம் இந்த செய்திகளை கிடைக்கவில்லையோ அவரிடத்துல நாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த பணி எதற்காக சொல்றாங்க? நபியுடைய பணி நேர்வழிப்படுத்தக்கூடியது, நன்மை ஏவக்கூடியது, தீமை தடுக்கக்கூடியது இறை தூதருடைய பணி. இந்த பணியை இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் சுமத்துகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுமத்துகிறார்கள். இந்த பணி உலகம் அழியும் வரை இது தொடர வேண்டும், எக்காலத்திற்கும் இந்த பணியை நிறுத்திவிடக்கூடாது, நீ இந்த பணியை எடுத்து செஞ்சுட்டே இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. ருப்ப முபல்லகின் அவ்ஹாமின் சாமீன், ஒரு செய்தி என்னிடமிருந்து நீங்க கேட்குறீங்க, நீங்க எப்படி அதை விளங்கிக் கொள்வீர்களோ பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடத்துக்கு உங்களை விட நன்றான முறையில் புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி நமக்கு ஒரு கிடைக்கிறது என்றால் அது எல்லா இடத்தையும் எடுத்துரைக்கணும். நம்முடைய மனைவிக்கு சொல்லணும், நம்முடைய பெற்றோருக்கும் சொல்லணும், நம்முடைய அண்டை வீட்டாருக்கும் சொல்லணும், நம்ம இடத்துல பழகக்கூடிய நண்பரிடத்தையும் சொல்லணும். நாம் யாரிடத்தில் நாம் சூழ்ந்திருக்கிறோமோ எல்லாரிடத்திலும் இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தினுடைய செய்தியை, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை எடுத்துரைக்கக்கூடிய இந்த சுமையை அல்லாஹ் நமக்கு சுமத்திருக்கின்றான். அப்போ இந்த சுமைகளை நம்ம எப்படி பார்க்கணும்? மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்றான், குன்து உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ், மனித சமுதாயங்கள்லேயே சிறந்த சமுதாயமும் உங்களை ஆக்கியிருக்கிறது அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் எத்தனை சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இன்றைய வரை எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து அந்த அழிஞ்சிருக்கிறாங்க, மூத்தவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் சிறந்த உம்மத்தினராகவும் சிறந்த சமுதாயமாக உங்களை நான் ஆக்கியிருக்கிறேன்னு நல்லா சொல்றோம். எதற்காக? அன்றைக்கு வசதி இல்லாதாலும் இன்னைக்கு வசதி படித்ததுனாலயா? அன்றைக்கு வாகனங்களில், குதிரைகளில், ஒட்டகத்தில் பயணம் செஞ்ச மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பஸ்ஸுகளில், ட்ரெயினில், அந்த ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சதுக்காகவா? அன்றைய குடிசையில் வாழ்ந்தது இன்றைக்கு கட்டிடங்களை, சிறந்த கட்டிடங்கள் கட்டிய காரணத்திற்காகவா? இல்லை. அன்றைக்கு பஞ்சமாக இருந்த, சாப்பாடுக்கு பஞ்சமாக இருந்து பசியும் பட்டினியாக கிடந்தார்களே, அந்த மாதிரி இந்த சுமத்தினர் இருக்கக்கூடாதுங்கிறக்கா பல்வேறு விதமான உணவுடைய பொருட்களுடைய பேரும் கூட தெரியாத அளவிற்கு நம்ம உண்ணுகிறோம், சாப்பிடும் என்றால் அதற்காக சிறந்த சமுதாயமா? இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய குந்து உக்ரஜுன்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. உங்களுக்கு சிறந்த சமுதாயம் ஆக்கிய காரணம் என்றால் நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதுதான் உங்களுக்கு சிறந்த சமுதாயத்துடைய அந்த ஒரு பட்டத்தை பெறக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ சிறந்த சமுதாயமாக நாம் விலகி கொள்ள வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நம்ம கவனிக்கணும். நம்முடைய மனைவி நம்ம கவனிக்கிறோம், நம்முடைய பெற்றோரை கவனிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை கவனிப்பதை போன்று மற்ற ஏனைய விஷயங்களுக்கு நாம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை அது இந்த மார்க்கம் நம்ம சொல்லித் தருகிறது. நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியது மட்டுமே. நல்லது ஏவணும், தீமை தடுக்கணும்னா தொழாதவருக்கு தொழக்கூடிய அந்த ஆர்வத்தை ஊட்டணும்,
தொழாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய கேடுகளை சொல்லணும், மறுமையில் ஏற்படக்கூடிய தண்டனை சொல்லணும். இப்படி அந்த தொழுகையுடைய விஷயத்தை நன்மைகளை ஏவணும். அதே மாதிரி தீமை தடுக்கக்கூடியது என்றால் மார்க்கத்துக்கு முரணான எந்த காரியத்தை செய்தாலும் கூட நரகத்துக்கு தான் போவேன். இந்த உலகத்தில் உன் விருப்பத்துக்கு ஏற்ப செய்கிற மார்க்கம் அதை அனுமதிக்கல. ஒரு புகை பிடிக்கிறான், மார்க்கம் அனுமதிக்கிறாரு, ஆனால் அனுமதி தருதா? முஸ்லீம்களாக நிறைய முஸ்லீம்கள் பள்ளிவாசல் வரதுக்கு முன்னாடி கூட அந்த புகையை பிடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கே தெரியும் இது உடலுக்கு கேடு, இது மார்க்கம் தடுத்து இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் எதை விரும்புகிறாங்க? ஏதோ என்னுடைய உள்மனதை கேட்கிறது, மன திருப்திக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு போகிறோமே தவிர இது மார்க்கம் தடுத்து இருக்கிறத. இது எவ்வளோ பெரிய ஒரு செயல் நம்ம செய்கிறோம். மார்க்கம் தடுக்கப்பட்டது, இறைவன் தடுத்த காரியத்தை நம்ம செய்கிறோம் என்றால் இது ஒரு பெரிய ஒரு தவறாக நம்ம பார்க்கல. உடலுக்கு கெடுதல் நம்ம தெரிகிறது, ஆனால் புகைப்பிடிக்கிறோம். ஒரு பொருளை சாப்பிடக்கூடிய இடத்துல கெட்டு போன பொருள் சாப்பிட மாட்டோம், உடலுக்கு கேடு ஏற்படும், இது நம்முடைய உடல் பாதிப்பு ஏற்படுத்தும், நமக்கு படுக்கலை தள்ளிடும் என்ற அந்த ஒரு உணர்வுக்காக நம்ம அந்த வீணா போன உணவு கூட சாப்பிடாம இருக்கிறோம். ஆனால் உடலுக்கு கேடு ஏற்படுத்தக்கூடியது, தீங்கிழைக்கக்கூடியது என்று தெரிந்தும் கூட இந்த உம்மத்தில் விடுவாங்களா? இல்லை. சமுதாயத்து மத்தியில் அந்த போய் பிடிக்கிறாங்க, தனியாக பிடிக்கிறாங்க, அது ஒழுங்கு செய்கிறாங்க. இது எல்லாமே செய்யக்கூடிய காரியம் என்னென்னால் அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? இல்லா ஐதிக்கும் இல்ல தகலுக்கா, உன்னுடைய கையை நாசத்தின் பக்கம் போடாது அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய கை நாசத்தின் பக்கம் போடாதுன்னு சொன்னால் தீமையான எந்த காரியத்தை செய்தாலும் கூட அது நம்ம மார்க்கம் தடுத்தது, நம்மை நாசப்படுத்தக்கூடியது. அது புகை பிடித்தாலும் சரி, அல்லது இந்த போதைப் பொருட்கள் உட்கொண்டாலும் சரி, எதெல்லாம் மார்க்கம் தடுத்து இருக்கிறதோ அந்த காரியம் இந்த சமுதாயத்தில் செய்யக்கூடிய அந்த தீமைகளை நம்ம பார்க்காம கடந்துட்டு போகக்கூடாது. ஏன் பிள்ளை இது செய்யலையே, ஏன் தெருக்காரர் செய்யலையே அப்படி பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் கூட அவங்களுடைய ஒரு உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் மாதிரி இவன் நடந்து கொள்கின்றான். இது அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம், இது செய்ய வேண்டாத செய்யக்கூடாத ஒரு செயல் அப்படி உணர்த்தி இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட கேடு என்ன, நாளை வறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை என்ன என்று அவனுக்கு அந்த மாதிரியான அந்த உபதேசத்தை செய்தால் அந்த தவறு விளங்கிக் கொள்வான். ஆமாம், நம்ம செய்ய தவறு தானே, இது எவ்வளோ பெரிய உடலுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு அவன் விளங்கி கொண்டு அந்த தவறை தெரிந்து கொள்வான். அப்போ இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஏராளமான மனிதர் இன்றைக்கு இருக்கிறாங்க. கழுத்தில் தாயத்தை தொங்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம கண்டு கொள்ளாமல் நம்ம இருக்கிறோம். நம்ம தெருவுக்குள்ள நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுக்கு கூட அது கழுத்தில் கையில் போட்டிருந்தாலும் கூட நம்ம பார்க்காத அளவிற்கு நம்மகிட்ட இருக்கிறோம். இது சரியா? ஒரு தீமையை கண்ணால் கடந்து கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கையால் தடு அல்லது சக்தியில் நாவினால் தடு, அது சக்தியெல்லாம் மனதால் அந்த வெறுத்து ஒதுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம பார்க்கக்கூடிய அந்த தீமையை தடுத்துருக்க வேண்டாம். இந்த ஒரு தாயத்தை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிடும் என்றால் இது அணியக்கூடாது, இதுக்கு ஒரு சக்தி இல்லை, இது ஒரு சமுதாயத்தில் மூட நம்பிக்கை, இது அணியக்கூடாது போடக்கூடாது என்ற அந்த உணர்வுகளை அந்த மக்கள் மத்தியில் சொன்னோம் என்றால் அந்த தீமையை விட்டு விலகிக் கொள்வார்கள். கொடிமரம் நம்புகிறாங்க, மார்க்கத்தின் பேரில் அந்த எருது போட பிறகு அவரும் சில சடங்குகளை செய்கிறாங்க. இது அனைத்துமே மார்க்கத்தின் பேரால் செய்கிறாங்க, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு செய்யலை. இருந்தாலும் இது இப்போ தொழக்கூடியது அல்லாஹ் அப்போ பண்ணுறாங்க. ஏன்பா தருதா போகிறேன், இல்லை அங்கே ஒரு உதவி தர்றேன், பரிந்துரைக்காக நான் போகிறேன் அப்படின்னு போகக்கூடிய இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படி சுற்றி கவனித்தார்களோ அப்படி நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம பார்க்கணும்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், நம்ம கவனம் எடுக்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அப்படி நம்ம பார்க்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்கிற சிறுவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள், அழகிய முன்மாதிரி இருக்கா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவரிடத்தில் எப்படி பழகினாங்க, அவர் செய்யக்கூடிய தவறுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகாரம் கொடுத்தார்களா, கவனித்தார்களா இல்லையா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கவனம் எடுத்தார்களோ அப்படின்னு நம்ம இந்த உம்மத்தினர் சமுதாயத்தில் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுவரிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணுமோ அப்படி நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நம்ம என்ன பார்க்குறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை விட நம்ம பெரிய ஆள் கிடையாது. உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்து மதித்தார்.
உலகத்தில் இறுதி தூதராக வாழ்ந்தாரு. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் தூதராக சொர்க்க தலைவராக அல்லாஹ் நியமிக்கின்றான். அத்தகைய ஒரு பட்டத்தை பெற்றிருந்தாலும் கூட சிறிய குழந்தையிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று நம்மை பார்க்கக்கூடியது நம்ம ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு ஆன்மீக தலைவர் மட்டும் ரசூலா பார்க்கல, உலகத்துல வாழ்ந்த ஆட்சி தலைவராக நம்ம பார்க்கலாம். இது ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரை நம்ம பார்க்க முடியாது, அவரை பக்கம் நெருங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சி தலைவர்களாகவும் வாழ்ந்தாரு, உலகத்துல சிறந்த ஆட்சியாளர்களாகவும் வாழ்ந்து காட்டினாரு, ஆன்மீக தலைவராகவும் வாழ்ந்து காட்டினார். அப்படி இருக்கக்கூடிய சிறுவரிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்று பார்க்கக்கூடிய இடத்துல நம்மிடத்துல அந்த பழக்கத்தை உருவாக்கணும், தானாக உருவாக்கணும். நம்மிடத்துல இதெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெருக்கல்ல நடந்து போகக்கூடிய இடத்துல அந்த சின்ன குழந்தையை பார்த்து சலாம் சொல்லுவாங்க. இந்த பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கிறதா? இது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல மாட்டோமே. நம்ம பிள்ளை நமக்கு தான் சலாம் சொல்லணும். நம்ம ஒரு அர்ஜென்டாவை போட்டுக்கிட்டு ஒரு பைலா மாதிரி நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நம்ம பிள்ளை நமக்கு தான் சொல்லணும், நாம பிள்ளைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அப்படி இருக்க மார்க்கம் யாரை சந்திக்கிறோமோ முதல்ல சந்திக்கிறோமோ அவங்க சலாம் சொல்லணும். அது அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லணும். மார்க்கம் சொன்னாலும் கூட எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது? வீட்டுக்கு புள்ள போற, வீட்டுல யாரும் இல்லைனாலும் சலாம் சொல்லு, உள்ள போன உடனே அமைதியா போயிடாத, சலாத்து சொல்லி போகுன்ற அல்லாஹ் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய சொல்றாருன்னு சொன்னார். அப்ப நம்ம பிள்ளைக்கு நம்ம சலாம் சொல்லி பழகணும். அப்போதான் பிறரிடத்துல அவர் சலாம் சொல்வார்கள். தெருக்கல்ல போகக்கூடிய நேரத்துல பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல அவருடைய செயல்பாடுகள் இருந்தாலும் கூட அவரது அன்பா பழகக்கூடியது, நேசத்தை காட்டுமாறு சலாத்தை எடுத்து சொல்லி அவர்களை நாம் உருவாக்கணும் என்றால் நம்ம கவனிப்போம். மார்க்கம் எவ்வளவு சொல்லி தந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அழகான முறையில் உருவாக்கிறாங்க, மார்க்கத்துல சலாம் சொல்றாங்க என்பதை பிள்ளையை விளங்கி கொண்டு நாளை நாம் கடந்து போனாலும் கூட அந்த பிள்ளை நமக்கு முன்னாடி முந்தி கூட சலாம் சொல்லுவாங்க. இது யாருடைய அந்த வழிமுறை? நம்ம உருவாக்க வழிமுறையா? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மொஹல்லாவாசிகள் உருவாக்கக்கூடிய அந்த வழிமுறையா? இல்ல, நாம் செய்யக்கூடியது இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த வழியை நாம செய்யணும் என்றால் அதை கவனம் எடுக்கணும். ஏதோ தொழுறோம் போறோம் நமக்கு என்னென்ன எப்படி பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதெல்லாம் கவனித்து நடந்தார்களோ அந்த விஷயத்தை சரியான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சிறுவரை பார்க்குறாங்க. சிறுவரை பார்த்த உடனே என்ன பார்க்குறாங்க? ஒரு தலைமுடியை சீவாம பரட்ட தலை மாறி இருந்து முடிக்கு ஒரு மதிப்பு அளிக்காம அந்த சிறுவனை பார்க்குறாங்க. கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க, இவர் ஒரு தலை சீவதற்கு ஒரு கருவி கிடைக்கலையா? அந்த பொருள் இல்லையா? ஏன் அந்த தலைமுடிக்கு ஒரு மதிப்பு அளிக்க கூடாதா என்ற அழகான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்றால் நம்ம கவனிக்கணும். நம்ம பிள்ளையுடைய தலைமுடி எப்படி இருக்கிறது, கரெக்டா இருக்கிறதா? அல்ல தெருவில் நம்ம யாரு அந்த பிள்ளைகளை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த முடிக்கு மதிப்பளிக்கிறார்களா என்று நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்ன, எல்லா யூதருடைய கலாச்சாரத்தை இந்த சமுதாயத்தவர்களும் பின்பற்றுறாங்க. எப்படி பின்பற்றுறாங்க? முடியை வெட்டக்கூடியது எப்படி மேல நாடுகளில் முடி வெட்டுறாங்களோ அதே மாதிரி முடி வெட்டக்கூடியது இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? எப்படி முடி வெட்டுறாங்க? ஒரு புறத்துல மலிச்சிடுறாங்க, கோடு வரை போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிட்டு அது ஒரு மார்க்கத்துக்கு ஒரு ஒழுங்கு நம்ம கற்றுத்தந்த மார்க்கத்தையே இழிவுபடுத்துறது மாதிரி செய்யக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அது ஊக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களாகவும் இருக்கிறாங்க. இது மார்க்கம் தடுத்திருக்கா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளை பார்க்குறாங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன பார்க்குறாங்க? ஒரு சைடில் மலிச்சுட்டு ஒரு சைடு முடி வச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டாம், செய்ய வைக்கிற மாதிரி இருந்தால் முழுசா வை, அல்ல எடுக்கிற மாதிரி இருந்தால் முழுசா மலிச்சுக்க. அது என்ன ஒரு புறம் எடுத்துக்கிட்டு ஒரு புறம் வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கண்டிக்கிறாங்க. இந்த சமுதாயத்தவரை நம்ம பார்த்தோம் என்றால் முடி ஒரு வித்தியாசமான முறையில் வெட்டக்கூடியதை பார்க்குறோம். இது அவர்களை உணர்த்தணும். ஏன் இந்த மாதிரி செய்யற? மார்க்கம் ஒரு வரையறை தருகிறது என்றால் அது போன்ற முடி வெட்டணுமே என்ற பெற்றோர்களாக கூட நாமும் கவனம் எடுக்கணும். நாம் யார் பிள்ளைகளை நாம் பார்க்கிறோமோ அவர்களை உணர்த்துவோம். இது வேண்டாம், இது செய்யக்கூடாத ஒரு செயல் என்று நாம் உணர்த்தக்கூடிய அந்த செய்திகளை
நாம வளர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் எல்லா விஷயமும் கவனித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு சிறுவரை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நுகைர் என்று சொல்ல ஒரு சிறுவர் ஒரு சிட்டுக்குருவி வச்சிருப்பாங்க. சிட்டுக்குருவி வச்சிருந்த அந்த சிறுவனை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பார்க்குறாங்க, அந்த சிட்டுக்குருவி இறந்து போயிடுது. இது கவலையாக இருக்கிறாங்க. அப்ப கவலையா இருக்கக்கூடிய அந்த சிறுவரிடத்துல போயிட்டு பேசுறாங்க. நம்ம அப்படி பேசுவோமா? நம்ம அக்கம் பக்கத்துல ஒரு கோழி வளர்ப்பாங்க, கோழி இருக்காது, அவன் மாதிரி இருக்கும், என்ன நடந்துச்சு கேட்போமா? கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாவற்றையும் கவனித்தார்கள். நான் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த பகுதியில் வசித்தார்களோ, யாரு அந்த சிறுவர்கள் எல்லாம் எப்படி உன்னிப்பாக கவனித்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஒரு நுகைருடைய அந்த பறவையும் கூட எதனால் இந்த குழந்தை கவலையாக பார்த்தார்களோ அவர் கூப்பிட்டு கேட்கிறேன், என்ன நடந்துச்சீங்க, ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற? அப்ப சிட்டுக்குருவி போனனால வருத்தப்பட்ட அந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆறுதல் சொன்னது நம்ம பார்க்கிறோம் என்றால், நம்ம பார்க்கணும், படிப்புலையா ஏதோ பின்தங்கி இருக்கிறானா, கவலையில இருக்கிறானா, அல்லது 10th மார்க்ல கம்மியா எடுத்திருக்கிறானா, அதெல்லாம் கவலைப்படாத, மீண்டும் தேர்ச்சி பெறுவேன், நீ முயற்சி எடு என்று நம்ம ஆறுதல் சொல்லி அவர்களை வளர்க்கணுமே தவிர அவருடைய மனதை புண்படுத்த மாதிரி நடக்கக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. இதை நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன குழந்தை சிறுவர்கள் இப்படியெல்லாம் நடக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தேவையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி நிறைய இருக்கிறது. தூதத்துவ பணியை நிறைய அவர்கள் தூதத்துவ பணியை பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆட்சி அந்த பணியும் கூட அவர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பணிகள் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களும் கூட உன்னிப்பாக கவனிச்சாங்க. எப்படி கவனித்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குழந்தையை பார்க்குறாங்க, சாப்பிடக்கூடிய அந்த குழந்தையை பார்க்குறாங்க. சாப்பிடக்கூடிய நேரத்தில் கையும் அங்கேயமா போயிட்டு பரவக்கூடியது போகக்கூடியது பார்க்குறாங்க. பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த சிறுவரை பார்த்து சொல்றாங்க, இப்படி சாப்பிடாது, இது ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒரு சாப்பாடு உணவுகள் வருகிறது என்றால் அந்த அருகாமையில் உட்கார்ந்து பிஸ்மில்லா சொல்ல ஆரம்பி, பிஸ்மில்லாவை சொல்லு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க. சொல்லிட்டு உன்னுடைய அந்த சாப்பாட்டுடைய தட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய அது எடுத்து சாப்பிடு, கை அங்கும் இங்குமா சாப்பிடாத, இருக்கும் உனக்கு அருகாமையில் இருக்கிறது எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவனித்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞருக்கு மத்தியில் அந்த பிள்ளை மத்தியில் கவனம் எடுத்தார் என்று சொன்னால், நாம எத்தனை பேரை பார்க்குறோம் சாப்பாடு சிந்துட்டு அந்த சாப்பாடு பாதி சாப்பாடு சாப்பிட்டு பாதி சாப்பாடு கீழே போடுற மாதிரி வீணடிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தை மத்தியில் அழகான முறையில் எடுத்து சொல்லி எவ்வளவு உணவுக்கு கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ அவதிப்படுறாங்க, பட்டினியா கிடக்குறாங்க, உணவு கிடைக்காம தவித்து கொண்டு இருக்காங்க பல பகுதிகளில். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, இப்படி வீணடிக்க கூடாது, நம்ம இது கவனம் எடுக்கணும். இது எடுத்து சாப்பிட்டோம் என்றால் நம்முடைய வயிறு நிறைஞ்சு போயிடும். இது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செஞ்சு தயாரித்து கொடுத்தது ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று அந்த குழந்தை மத்தியிலே நாம் பழகணும் என்று சொன்னால், எல்லாவற்றையும் நம்முடைய குழந்தைகள் அந்த மாதிரியான பழக்கத்தை கொண்டு வர முடியும். இந்த சமுதாயத்தை எதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கவனித்தார்களோ நாமும் அப்படி கவனிக்க வேண்டும் என்றுதான் நம் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்ப அந்த மாதிரியான நம்முடைய பயணம் இருக்கணும். வெறுமனே தொழுதோம், வெறுமனே நோம்பு வரக்கூடிய நேரத்தில் நோம்பு வச்சுட்டோம், ஏதோ நம்ம செய்ய வேண்டிய நன்மை அப்படி பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில எதெல்லாம் கவனித்தார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், யாரிடத்தில் எப்படி பழகினார்கள், அப்படி நம்முடைய கவனம் எடுத்தோம் என்றால் இந்த மார்க்கத்தை ஓரளவு நம்ம சரியான முறையில் பயணிக்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்க முடியும். இப்படி நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற செயல்களை நாம் உணர்த்தக்கூடிய நேரத்தில் நாமும் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடியதாகவும் இந்த குழந்தைகள் மத்தியில் சரியான முறையில் நடக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாறுவோம். அத்தகைய அந்த வழிமுறைகளை கையாளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த தருணத்தில் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில்
நமக்கென பணிகள் இருக்கிறது. அந்த பணியுடைய விஷயத்தை அக்கறை எடுத்து நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனுடைய வசனத்தையும் நபிகளாருடைய பொன்மொழியும் நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இத்தகைய இந்த தருணத்தில் முதல்ல நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு பணி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்தி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள். அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஜமாத்தார் மட்டும் பொறுப்பாளர் கிடையாது. இந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடியது, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியது ஜமாத்தார் மட்டும் கிடையாது. நாம் அனைவருமே அந்த பணியை சுமந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்து இந்த மாதிரி அந்த பணிகளுக்கு எல்லாம் வரவேற்று தந்திருக்கின்றனா? இத்தகையவர் மட்டும்தான் இது பணியாற்றணும், இப்பேற்பட்டாலெல்லாம் பணி செய்யக்கூடாது, இது ஏதாவது வரையத்து தந்திருக்குதா? இல்லை. நாமளாக விளங்கி கொண்டோம். இது ஒரு மார்க்க அறிவுகளை வளர்த்து கொண்டு தான் ஒரு 7 வருடம் படித்த பிறகுதான் நம்ம சொல்லணும், தடுக்கணும், அந்த மாதிரி நம்ம விளங்கி கொண்டோம். ஆனால் அல்லாவுடைய தூர் அப்படி நம்ம கற்றுத்தரல. 7 வருஷம் படித்த பிறகுதான் செய்யணும்னு அல்லாவுடைய தூர் சொன்னாரல? இல்லை. அப்படி சொல்லி இருந்தால் அந்த கடைசி அந்த தரம் சொல்லிவிட மாட்டார். ஒரு செய்தி கிடைச்சாலும் கூட பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்தி எல்லாருக்குமே போய் சேர வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூர் சொன்னார்கள். அப்போ 7 வருஷம் படித்தவர்கள் தான் பணியாற்றணும், சொல்லணும்னு அந்த செயல் இல்லாமல் எல்லார் மீது சுமத்தப்பட்ட ஒரு பணியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கான பணி. இது ஜமாத்தார்கள் மட்டும் பணி கிடையாது, ஒரு நிர்வாகத்துடைய பணி கிடையாது. ஒட்டுமொத்த மனிதருக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு பணி சுமத்திய ஒரு பணியாக இருக்கிறது. இந்த பணிகளில் நமக்கு தெரிந்த எதெல்லாம் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அந்த குழந்தை மத்தியில் அன்பும் இரக்கமும் நாம் காட்டி அதிகமான முறையில் பழக வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தருகிறது. மற்றவர்களுக்கு எப்படி நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறதோ அது போன்ற பழக்க வழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அப்பேற்பட்ட அந்த முயற்சியோடு நம்முடைய பயணங்களை அமைப்போம். வல்ல இறைவன் அதற்கு வெற்றிகரமாக நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.